எந்த கிழமையில என்ன பொருள் வாங்கினா நமக்கு நார்மலாக வந்து மளிகை சாமான் வாங்குறது, நம்ம பொருள் வாங்குறது எல்லாமே கிழமை பார்த்துட்டு ஏதோ நாள் பார்த்துட்டு நல்ல நாளை பார்த்து நல்ல நேரம் பார்த்து வாங்குகிறோம். இருந்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் திரும்ப திரும்ப எந்த விஷயங்கள் செய்யணும், எந்த விஷயங்கள் நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை வாங்குறீங்க. இப்போ 7 நாள் சொன்னோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ என்றைக்கு வாங்கணும்னு நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணிட்டு அன்றைக்கி வாங்குங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலை உயர ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. எந்த கிழமையில் என்ன பொருள் வாங்கினா நமக்கு சிறப்பாக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து மளிகை சாமான் வாங்குறது, நம்ம பொருள் வாங்குறது எல்லாமே கிழமை பார்த்துட்டு ஏதோ நாள் பார்த்துட்டு நல்ல நாளை பார்த்து நல்ல நேரம் பார்த்து வாங்குகிறோம். இருந்தாலும் இந்த கிழமையில் இந்த பொருள் வாங்கினா ரொம்ப சிறப்பு அப்படின்றதெல்லாம் இருக்குதுங்க. அதற்கான வீடியோ தான் முழுசாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக இருக்குது. இப்போ நம்ம திங்கக்கிழமைலேருந்து ஆரம்பிப்போம். திங்கக்கிழமை தானே மனசு, திங்கெல்லாம் சந்திரனை மனோக்காரங்கன்னா அங்கேருந்தே ஆரம்பிப்போம். திங்கக்கிழமை அன்றைக்கி வெண்மை நிற பொருட்கள் வாங்குறது நல்லது. வெண்மை நிறம் அப்படின்னா அரிசி வாங்குறது நல்லது, உப்பு வாங்குறது நல்லது. வெள்ளை சக்கரை வாங்கலாமா? வெள்ளை சக்கரை நார்மலாக வாங்க வேணாம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். சப்போஸ் நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா பரவாயில்ல, வெள்ளை சக்கரை வாங்கிக்கலாம். வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அனைத்து தானியங்களும் நீங்கள் வாங்கலாம். உதாரணத்துக்கு உளுத்தம் பருப்பு, வெள்ளை கொண்டக்கடலை, இந்த மாதிரி வெள்ளை கலர் இருக்கக்கூடிய பொருட்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க, ஒயிட் ஷர்ட் எடுக்க போகிறீங்க, ஒயிட் பேண்ட், அந்த மாதிரி ஒயிட் கலர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுக்க போகிறீங்க அப்படின்னா சந்திரன் திங்கக்கிழமை அன்னைக்கு போயிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். முத்து சிலர் வாங்குவாங்க, முத்து நகை வாங்குறது இல்லை பேர்ல் வாங்குறது, இந்த மாதிரி வாங்குறீங்களா, தாராளமாக வாங்குங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு முத்து வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சந்திரனுடைய நவரத்தினங்கள் இருக்கக்கூடிய ரத்தினம், அதாவது நவரத்தினங்கள் இருக்குது பார்த்தீங்களா, சந்திரனுக்கானது எதுன்னு கேட்டால் முத்து வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணாலும் கேட்குறீங்களா? செவ்வாய்க்கிழமை எல்லாருக்குமே தெரியுது, முருகருக்கு உகந்தது. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே, செவ்வாய்னாலே சிகப்பு கலரில் வாங்கக்கூடிய பொருட்கள் நீங்கள் வாங்குறது மட்டும் இல்லைங்க, மண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஆரம்பிக்க ரொம்ப ரொம்ப நல்லது. நார்மலாக எந்த ஒரு சுப காரியங்களும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஆரம்பிக்க வேணான்னு சொல்லுவாங்க. மண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லேண்டு வாங்க போகிறீங்க, லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க, லேண்டு வாங்குறதுக்காக பார்க்க போகிறீங்க, வீடு பார்க்க போகிறீங்க, இந்த மாதிரி மண் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஆரம்பித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். நார்மலாக செவ்வாய்க்கிழமையில் முருகர்னு சொல்லுவாங்க. முருகர் மட்டும் கிடையாதுங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. முடிஞ்ச அளவு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஆஞ்சநேயர் கோயில் கூட போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. அவரை ப்ரே பண்ணிவிட்டு, அதாவது நீங்கள் ஒரு லேண்ட் வாங்க போகிறீங்க, இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் ஏதாவது செய்ய போகிறீங்க, டே டு டே லைஃப்பில் நம்ம சமைக்கிறதுக்கான சிகப்பான பொருட்களை தவிர நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க, முருகரையும் வழிபடுங்க, போயிட்டு வாங்க, ரொம்ப நிச்சயமாக சிறப்பாக இந்த விஷயங்கள் நடக்கும். ஸோ செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி சிகப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள், மண் சம்மந்தப்பட்ட பொருட்கள். இப்போ மண்பானை கூட வாங்கலாங்க. நான் எங்கள் வீட்டில் மண்பானை வாங்கி தண்ணி ஊற்றணும்னு நினச்சிட்டு என்றைக்கு வாங்கலாம்னு தெரிஞ்சு வச்சுட்டிங்களா, செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி போய் மண்பானை வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் உரித்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த சக்தி நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும். மண் சக்தி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது புதன்னாலேயே எல்லாருக்குமே தெரியும் புத்திசாலித்தனம், அறிவாளித்தனம். நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அறிவு வேணுமா, புத்தி வேணுமான்னு கேட்டால் நிச்சயமாக அறிவை விட புத்திசாலித்தனம் நிறைய வேணும். சரிங்களா? அறிவு நிச்சயமாக வேணும், அதை தாண்டி புத்திசாலித்தனம் வேணும். இப்போ புதன்கிழமை அன்றைக்கி என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா, நீங்கள் புதன்கிழமை அன்றைக்கி நோட்டு, புக்கு, ஸ்கூலில் இப்போ தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணி புதன்கிழமை அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபீஸ் கட்டுங்க. அதாவது ஸ்கூல் புக்ஸுக்காக ஃபீஸ் வந்து புதன்கிழமை கட்டுறதோ, புதன்கிழமை இந்த புக்ஸு வாங்கிக்கிட்டு வரதோ, சரி ஸ்கூலில் வேறு நாள் வர சொல்கிறாங்க, இன்னொரு நாள் வர சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால் நோட்டு வாங்குங்க. இப்போ உங்கள் பசங்க என்ன ஸ்டாண்டர்ட் போகிறாங்களோ, அடுத்து என்ன படிக்க போகிறாங்களோ, அதற்காக ஒரு ரஃப் நோட்டோ புதன்கிழமை அன்றைக்கி போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக அவங்க படிப்பாங்க. எங்கெங்க சொன்னால் படிக்க மாட்டாங்க, எப்போ தான் மொபைல் வச்சுட்டு உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இதை செஞ்சு பாருங்களேன், நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் வருமா உங்களுக்கு. புதன்கிழமை அன்றைக்கி ஆரம்பிங்க. அதை அவங்களுக்கு எழுத சொல்லுங்கள். அவங்க எந்த கிளாஸ் போகிறாங்களோ அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று எழுத சொல்லுங்கள். ஒரு பக்கம் 2 பக்கத்துக்கு அது எழுத சொல்லுங்கள், நோட்ஸ் மாதிரி எழுத சொல்லுங்கள். புதன்னாலே புத்திசாலித்தனம் மட்டும் இல்லை, அறிவாளித்தனமும் சேர்ந்து கூட வரும் அவங்களுக்கு. அவங்க அறிவை பயன்படுத்தி, அதாவது அவங்க அறிவை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு புத்திசாலியாக வாழ ஆரம்பிப்பார்கள். சரிங்களா? அடுத்தது வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள், வீட்டை டெக்கரேஷன் பண்ணணும், சூப்பராக இந்த வால் பெயிண்டிங் வச்சா நல்லாயிருக்கும், அந்த இடத்துல இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட நீங்கள் புதன்கிழமை அன்றைக்கி வாங்கிட்டு வரலாம். முக்கியமாக பச்சை நிற பொருட்கள் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் புதன்கிழமை அன்றைக்கி வாங்குறது. ஏற்கனவே வெள்ளை கலருக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, வெள்ளை கலருக்கு இன்றைக்கி திங்கக்கிழமை. அடுத்தது செவ்வாய்க்கிழமைக்கு சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸு, பச்சை கலர் ட்ரெஸ் எடுக்கிறதாக இருந்தால் புதன்கிழமைக்கு போயிடுங்க. அதே மாதிரி பச்சை கலர் ட்ரெஸ் புதன்கிழமை அன்றைக்கி போட்டுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது, புதன் சக்தி கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது வியாழக்கிழமை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், வியாழக்கிழமைனா குரு பகவானை போய் ப்ரே பண்ணுறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, ஜீவசமாதிக்கு போயிட்டு வர்றது, உங்கள் குருமார்களை ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
குரு அன்னைக்கு, அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் மஞ்சள் நிற பொருட்கள் எது வாங்கினாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். முக்கியமாக கண்ணாடி பொருட்கள் இருக்குது பாருங்கள், கண்ணாடி, அதாவது உடையக்கூடிய பொருட்களோ உடைக்கக்கூடிய பொருட்கள், அதாவது கட் பண்ணுறதுக்கான கத்திரிக்கோல் கத்திலாம் இருக்குது பாருங்கள், ஷார்ப்பான பொருள், அது வாங்குறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ எதை வாங்கலான்னு கேட்குறீங்களா? எலக்ட்ரானிக் பொருட்கள். இப்போ வீட்டுக்கு வந்து டியூப்லைட் வாங்கணும், பல்பு வாங்கணும், இதெல்லாம் எமர்ஜென்சியில் வாங்க வேண்டியதுனா ஓகே. இப்போ சாதாரண எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னா ஓகே, அன்றைக்கி வாங்குங்க. என்றைக்கு வியாழக்கிழமை அன்றைக்கி வாங்க. ஃபேன் வாங்குறது, டிவி வாங்குறது, ஃப்ரிட்ஜு வாங்குறது, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் பொருட்கள் நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக ஒன்று வாங்க போகிறீங்கன்னா, அதுவும் இந்த மாதிரி பொருட்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வியாழக்கிழமையில் வாங்குங்க, உங்களுக்கு ரொம்ப செட் ஆகும். அப்போ எந்தெந்த கிழமையில் என்னென்ன வாங்கினா எது எப்படி செட் ஆகும்னு கேட்குறீங்களா? ரொம்ப நாள் வரும். சிலர் வந்து வீட்டில் டிவி வாங்குவாங்க, ஏதோ ஒரு நாளில் வாங்கிடுவாங்க தெரியாமல். டிவி அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும், சர்வீஸ் கூப்பிட்டு சொல்லுவாங்க, வாரண்டியில் இருக்கும், மாற்றி தருவாங்க, அது மறுபடியும் ஏதோ ப்ராப்ளம் வரும். ஈவன் மொபைல் கூடங்க, மொபைல் ஃபோன் வாங்குவாங்க, என்னென்னே தெரியலங்க, நல்லா தாங்க இருக்குது, எல்லாமே கான்ஃபிகரேஷன் நல்லா இருக்குது, ஆனால் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. வியாழக்கிழமையில் வாங்கி பாருங்களேன். ஏற்கனவே வாங்கின மொபைலில் வியாழக்கிழமை மாற்றி இப்போ சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னா வியாழக்கிழமை நீ போய் வாங்கிக்கோங்க. புதுசாக வாங்குறது ரொம்ப சிறப்பு, அதை வாங்குங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி சுபிக்ஷமாக இருக்கக்கூடிய நாள். பெண்களே நீங்களே மகாலட்சுமி தான், நீங்களே சுக்கிரன் தான். சுக்கிரன்னா வெள்ளிக்கிழமை, சரிங்களா? முக்கியமாக நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லா பெண்களும் சந்தோஷமாக ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. உங்கள் ஹஸ்பண்ட் என்ன போட்டு படுத்தி எடுத்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, அப்போ தான் உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கும், நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், சரிங்களா? இப்போ வெள்ளிக்கிழமை அன்றைக்கி என்னென்ன வாங்கலான்றதை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சுக்கிர உகரையில் போய் கல் உப்பு வாங்குங்க, ரொம்ப நல்லது, மகாலட்சுமி தன்மை கொண்டது. சுக்கிர உகரை காலையில் 6லேருந்து 7 மணி வரையிலும் இருக்குது, மத்தியானம் 1லேருந்து 2 மணி வரையிலும் இருக்குது, நைட்டு வந்து 8லேருந்து 9 மணி வரையிலும் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் கல் உப்பு போய் வாங்கினா ரொம்ப ரொம்ப நல்லது. நார்மலாக நைட்டு வாங்க வேணாம்னு சொல்லுவாங்க. ஸோ காலையில் கடை திறந்துன்னா வாங்கிடுங்க, இல்லை மத்தியானம் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. அடிக்கிற வெயிலில் பரவாயில்லைங்க, போய் வாங்கிட்டு வந்துடுங்க. 1 கிலோ கல் உப்புக்காக அவ்வளோ தூரம் போயிட்டு வருதா? பக்கத்தில் கடை தான் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா மகாலட்சுமியோட தன்மை அவ்வளோ சிறப்பாக இருக்கும். நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்னென்னமோ செய்கிறோம், என்னென்னமோ ட்ரை பண்ணுறோம். 1 கிலோ கல் உப்பு போய் வாங்கிட்டு வாங்கினா சுக்கிர உகரையில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஏற்கனவே திங்கக்கிழமை அன்றைக்கி சொல்லியிருக்கோம், அது வெள்ளை கலருக்கு. என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கோம், திங்கக்கிழமை அன்றைக்கி கல் உப்பு வாங்க சொல்லியிருக்கோம். ஆனால் சுக்கிர உகரையில் சுக்கிரன் கிழமை அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வாங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது பூஜை பொருட்கள்லாம் இருக்குது பாருங்கள். பூஜைக்கு வேண்டுங்கிற பூஜைக்காக வாங்கக்கூடிய திரி, பூஜைக்காக வாங்கக்கூடிய ஊதுபத்தி, பூஜைக்காக வாங்கக்கூடிய எண்ணெய், இந்த மாதிரி பூஜைக்கான பொருட்கள் எதுவாக வாங்கினாலும் நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வாங்குங்க. மகாலட்சுமி தன்மை அதிகமாக இருக்கும், சூப்பராக இருப்பாங்க. உங்கள் வீட்டில் பூஜை இடமே, பூஜைக்கு தேவையான ஃபோட்டோ நீங்கள் படம் வாங்க, சாமி படம் வாங்கினாலும் வாங்குங்க. அந்த இடமே அந்த சூப்பராக சுபிக்ஷமாக இருக்கும். அந்த இடம் சுபிக்ஷமாக இருக்கும்போது உங்கள் வீடே சுபிக்ஷமாக இருக்கும். ஸோ வெள்ளிக்கிழமை இதை வாங்குங்க. முக்கியமாக இரும்பு பொருட்கள் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி, ஓகேங்களா? அடுத்தது என்ன? சனிக்கிழமை தான். சனி பகவான் அப்படின்னால நிறைய பேருக்கு பயமும் இருக்கும். என்னடா அது சனி பகவானாலே நமக்கு வந்து போட்டு படுத்தி எடுக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க, சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை, சரிங்களா? சனினாலே பெருக்கு, சனி பெருகும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திரும்ப திரும்ப எந்த விஷயங்கள் செய்யணும், எந்த விஷயங்கள் நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை வாங்குங்க. முக்கியமாக எள்ளு வாங்குங்க. எள்ளுனாலே சனி பகவான், எள்ளு வாங்குங்க. நல்லெண்ணெய் வாங்குங்க. நல்லெண்ணெய் ஒரு அகல் விளக்கு வாங்கிட்டு அதில் நல்ல எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் எள்ளு போட்டு விளக்கேற்றி வைங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பு. கருப்பு துணியில் முடிச்சு போட்டு விளக்கேற்றுறது கோயிலில் ஏற்றுவாங்க, ஆனால் வீட்டில் ஏற்றுறதுக்கான இந்த மாதிரி ஏற்றி வைங்க. சனி பகவான் சூப்பராக இருப்பார். சனி பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நார்மலாக எல்லாருமே சனி பகவான் வந்து சனியை போல் கெடுப்பார் யாரும் இல்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது வந்து அப்படியே ரைமிங்காக வருது. சனி பகவான் போய் கொடுப்பார் யாரும் இல்லை, சனி பெருக்குன்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமை நடக்கிற விஷயம் திரும்ப திரும்ப நடக்கும். நீங்கள் கோல்டு வாங்குறீங்க, நீங்கள் போய்ட்டு நீங்கள் சனிக்கிழமை அன்றைக்கி ஒரு புதுசாக ட்ரெஸ் எடுக்கிறீங்க, ஏற்கனவே எடுத்த ட்ரெஸ்ஸை போடுறீங்க, அந்த மாதிரிலாம் செய்யுங்க. சனிக்கிழமை அன்றைக்கி செஞ்சு திரும்ப திரும்ப நடக்கும். முக்கியமாக கோல்டு வாங்குங்களேன். நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதாரம் எங்கேருந்து வரும்னுலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நான் அடுத்த தடவை கோல்டு வாங்குறதுக்கு, அடுத்த தடவை புது ட்ரெஸ்ஸுக்கு வாங்குறதுக்கு எங்கேருந்து எனக்கு பணம் வரலாம் அதை யோசிக்காது. நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சனிக்கிழமை அன்றைக்கி இதை உங்களுக்கு எது வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நடக்கணுமோ அதை வாங்குங்க. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை. அடுத்தது சூரிய பகவான். சூரியன் கிழமை தானே. சூரியனாலே ஆளுமைத்தன்மை, ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஒரு ஆளுமை. அதாவது நீங்கள் வந்து சொன்னதை அவங்க கேட்கணும் அப்படின்னா நீங்கள் சூரியனோட எனர்ஜி சூப்பராக இருக்கணும். அன்றைக்கி என்ன தெரியுமா பண்ணலாம்? கோதுமை அன்றைக்கி வாங்கலாம், கோதுமையில் சப்பாத்தி செஞ்சு சாப்பிடலாம், கோதுமையில் பூரி செஞ்சு சாப்பிட்லாம், இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். அதே மாதிரி சூரியனுக்கான கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர். இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் அன்றைக்கி போட்டுக்கலாம், ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் அன்றைக்கி வாங்கலாம். இதெல்லாம் செய்யும்போது நமக்கு சூப்பராக இருக்கும். சூரியனாலே கண் பார்வை, வெளிச்சம், சரிங்களா? அப்போ சூரியன் அன்றைக்கி
சப்போஸ் உங்களுக்கு கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னா சூரியன் கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். நம்ம உடம்புல எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி சூரியன் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ஆரம்பிச்சுன்னா சீக்கிரம் குணமாகும். முக்கியமாக கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சீக்கிரம் குணமாகும். அடுத்தது கண்ணாடி தான் நாங்கள் ஏற்கனவே போட்டுட்ருக்கேன். கண்ணாடி மாற்றணும்னு நினைக்கிறேன். சனி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் கண்ணாடி மாற்றுங்க. அடுத்தது நீங்கள் முகம் பார்க்குற கண்ணாடி வாங்கணும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முகம் பார்க்குற கண்ணாடி வாங்குங்க. எந்த விஷயம் வெளிச்சம் தரக்கூடியதாக உங்கள் கண் பார்வைக்கு சம்மந்தப்பட்டதற்கும் அதை வாங்குங்க. அதை செய்யுங்க. இப்போ 7 நாள் சொன்னோம் பார்த்தீங்களா? உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ என்றைக்கு வாங்கணும்னு நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணி தான் இன்றைக்கி வாங்குங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலை உயர ஆரம்பிக்கும். எல்லாருக்குமே வாழ்க்கையில் உயரணும் தாங்க ஆசை. எல்லாமே என்ன பண்ணணும்னு தெரியல முடிச்சுட்ருக்கோம். சில விஷயங்கள் பண்ணுறோம், சில சமயங்களில் சரியாக நடக்க மாட்டேங்குது, பல சமயங்களில் சரியாக நடக்குது. இதை பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு உயர ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன்.